வணக்கம் நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி 2025ற்கான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடக ராசிக்கு சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் என்னவென்று நாம் இன்று பார்க்க வைக்கின்றோம். சனிப்பெயர்ச்சியில் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியாக இருந்து கடகராசி நேயர்களை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமாகவே சோதனைக்கு உள்ளாக்கி வச்சிருக்கார் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அஷ்டமச்சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் இந்த கடகராசி நேயர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு? கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இருந்திருக்காது, ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க. பகை, பழி ஏற்றுக்கிறது, பேசாத பேச்சுக்கு, செய்யாத செயலுக்கு பழி ஏற்றுக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையற்ற பகையை சம்பாதிக்கிறது, வழக்குகள், பிரச்சனைகள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம் கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஸோ இப்போ பகை வீட்டினுடைய சொந்தக்காரவங்களை பூராமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிரகங்களுக்குள்ளேயும் உறவு முறைகள் உண்டு, பகை உண்டு, பழி உண்டு, எல்லாம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி கடகராசிக்காரவங்க இது வரைக்கும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் மிகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு ரிலீஸான டைம், இந்த டைம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து 3, 6, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்தை நோக்கிய புதிய முயற்சிகள் ஆரம்பமாக கூடும். உங்களுடைய தொழிலுக்கான அல்லது உங்களுடைய மேம்பாட்டிற்கான இதுவரைக்கும் தேக்கமடைந்திருந்த நிகழ்விலிருந்து விடுபடுவதற்கான புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதில் வெற்றியையும் நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி மருத்துவ செலவு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, நோய் நொடியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். மருத்துவ செலவு குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புலையுமே நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது கண்கூடாவே நீங்கள் உணர்வீங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறிக்கக்கூடிய இடம். அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்பட்டு மருத்துவ செலவினங்கள் குறையும். அடுத்தது, ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, வழக்குகள், கோர்ட்டில் ஏதாவது வழக்கு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு அவற்றிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று முழுமையாக சொல்லலாம். எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிகுந்த ஒரு யோகமான ஒரு காலகட்டம். மிகுந்த யோகமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நமக்கு பொண்ணும் பொருளும் கொட்டி கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் இருந்த தேக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டுட்டு போயிடும். இது வரைக்கும் இருந்த அவமானங்கள். இன்னொன்று, இப்போ இந்த 2.5 வருஷத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பகையை சம்பாரிச்சிருப்பீங்க. மாமன் மைத்துனர் வழி உறவுகள், இது மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பகைகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் உங்களை உணர ஆரம்பிப்பாங்க. உங்களை உணர ஆரம்பித்து திருப்பி உங்கள் கூட உறவு கொண்டாட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனிமேலும் காலகட்டம் மாறும் என்றே கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் எல்லாமும் பிரபஞ்சம் அருளட்டும். நன்றி, வணக்கம்.